வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஆசனங்கள்லாம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பரீட்சை நேரமாக இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் பரீட்சை எழுத நிறையவே இருக்கும். அதை அவங்க கொஞ்சம் கவனமாக பண்ணணும். சில பேர் விளையாட்டுத்தனமையாக இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்தனமையாக இருப்பாங்க. அவங்களுக்கு கவனத்தை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்குள்ள ஆசனாஸ் தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன ஆசனாங்க பார்க்கலாம். இதில் வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். உஷ்ட்ராசனம். இப்போது குழந்தைங்கள் இப்போ யோகாவில் இப்போ தான் புதுசாக வர்றாங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு நிலை பார்க்கலாம். கால்கள் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கணும். முட்டி ரெண்டும் சேர்த்து வச்சுக்கணும். குதிகால் ரெண்டுமே சேர்த்து வச்சுக்கணும். இந்த டோ ஃப்ளாட்டானு சொல்லுவாங்க. கால் விரல்களில் பின்னோக்கி அப்படி இருக்கணும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கை இடுப்பில் இப்படி வச்சுக்க போகிறோம். இடுப்பில் இந்த இடத்துல விரல்கள் இப்படி முன்னோக்கி வரணும். கட்டை விரல் மட்டும் பின்னோக்கி வரணும். இப்போது இதில் அப்படியே இப்படி உடம்பு இப்படி முன்னோக்கி வந்துட்டு அப்படியே உடம்பு நம்மளோட முதுகு தண்டை வளைக்க போகிறோம். நல்ல மார்பு கூட விரிச்சுக்கணும். இதிலே இருக்கலாம். 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். சில குழந்தைங்க டக்குன்னு அவங்களுக்கு பேலன்ஸ் வராது. அதுக்காக அதுலேயுமே இந்த ஆசனாலுமே ஒரு சின்ன ஒரு அலைன்மெண்ட் பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை. இப்போ கால் நம்ம ஃப்ளாட்டன் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதில் அவங்க இப்படி டக் பண்ணுறது, டோ டக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டா கொஞ்ச நேரம் அவங்க ஹோல்ட் பண்ண முடியும். இப்படி வச்சியும் பண்ணலாம். இப்போது அடுத்த நிலைக்கு போகலாம். உஷ்ட்ராசனாலே அடுத்த நிலை. இது முழுமையான பண்ணுறது. அதே மாதிரி தான் கால்கள் ரெண்டுமே சேர்த்து வச்சுக்கணும். குதிகால்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. கைகள் முன்னோக்கி இப்படி வச்சுருங்க. வலது கையை அப்படியே சுழற்சி கொண்டு வந்துட்டு வலது குதிக்காலை பிடிக்கணும். இடது கையை சுற்றிட்டு உங்கள் இடது குதிக்காலை பிடிக்கணும். நல்ல மார்பு கூட விரிச்சிருங்க. விரிச்சிட்டு இப்படி முன்னோக்கி வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த உஷ்ட்ராசனா பண்ணுறதுனால என்ன ஆகுது, குழந்தைங்க இதில் எப்படி அவங்களுக்கு கவனம் போகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, மார்பு நல்லா இப்படி விரியும் போது நல்ல ஆக்சிஜன் சப்ளை அவங்களுக்கு பிரெயின் வரைக்கும் நல்லா போகும். தலையை பின்னோக்கி இப்படி தொங்கி விடுறதுனால நல்ல இப்படி ஆக்சிஜன் இங்கேருந்து எடுத்து அப்படியே தலைக்கு போகும். அதனாலையும் சரி, அதுக்கப்புறமேட்டு நம்ம ரத்த ஓட்டமும் அதிகமாக மூளைக்கு போக்குறதுனால அவங்களுக்கு நல்லாவே கவனம் இருக்கும். நல்லா ஞாபக சக்தி இருக்கும். இதை பண்ணிவிட்டு அடுத்த உடனே இரண்டாவது ஆசனம், அதாவது பாலாசனா அப்படின்னு சொல்கிறோம். ராபிட் போஸ்ன்னு சொல்லலாம், சைல்ட் போஸ் சொல்லலாம், சஷாங்காசனா, இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது. இதே மாதிரி வஜ்ராசனாவில் உட்காந்துக்கோங்க. கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே நம்ம கீழே படுக்க போகிறோம். அவ்வளோதான். இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதேமாரி வஜ்ராசனத்தில் இது மேலே அப்படி உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு இந்த குதிக்காலையே ஃபுல்லாக நல்லா உட்காந்துக்கோங்க. கைகள் மேல் நோக்கி தூக்கும் போது உங்களோட முதுகு தண்டு நல்லா அப்படி நேராக ஆக்கிட்டு அப்படியே படுத்திங்கன்னா உங்கள் முதுகு தண்டு நல்லா நேராக, கீழே படுக்கும்போது நல்லா நேராக வரும். இல்லைனா இப்படியே ஹேஞ்ச் பேக் மாதிரி முதுகு முன்னு வளைஞ்சி இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். கைகள் மேல் நோக்கி தூக்கிக்கோங்க. முதுகு தண்டை நல்லா மேலே தூக்கிடுங்க. அப்படியே மூச்சு இழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சு விட்டுருங்க. இதில் இருக்கலாம். தளர்த்திக்கலாம். இது பாலாசனா, சைல்ட் போஸ். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். பாலாசனா பண்ணும்போது என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அவங்களோட மைண்டு நல்லாவே ரிலாக்ஸ், நல்லா காமாயிடும். எப்பயுமே ரொம்ப துருன்னு அப்படி இருந்துட்டு ரொம்ப விளையாட்டே இருப்பாங்க. அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் படிக்கிற நேரத்தில் படிக்கணும், விளையாடுற நேரத்தில் விளையாடணும். அது மாதிரி இந்த பாலாசனா இது மாதிரிலாம் செஞ்சுட்டு அவங்க படிக்க போனாங்கன்னா அவங்களுக்கு மைண்ட் நல்லாவே காமாக இருக்கும். அப்போ நீங்கள் படிக்கும்போது நல்லா அவங்களுக்கு மைண்டில் நிற்கும். ஸோ இந்த ஆசனங்கள்லாம் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.